சாக் பீஸில் தருமபுரி மாவட்டத்தில் நம்ம நம்பர் 1 பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டிலே ஒரு சில இடத்துங்களில் மட்டும்தான் பெருமளவு இந்த தொழில் பண்ணுறாங்க. அதிகபட்சம் மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. ஏன்னா தெரியறதில்ல விஷயம் இதுக்கு இந்த மாதிரி சாக் பீஸுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது, இதில் இவ்வளோ வருமானம் வருது அப்படின்றது இன்னும் ரீச்சபிள் ஆகலை. இப்போ நீங்கள் கரண்ட்டில் உங்களுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ வருதுங்க? மந்த்லி இப்போ நான் ஒரு மிஷின் ஒரு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது நான் ஓனாக செய்கிறேன் அப்படின்னும் போது ஒரு 35,000 ரூபா. இப்போ தருமபுரி மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா மழை, அதாவது கொஞ்சம் பஸ் வசதி இல்லை, நாலேஜ் இல்லை, கொஞ்சம் மக்களுக்கு வருமானம் போதிய அளவு ஈட்ட முடியல, எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்ற இடத்துல ரூரல் சைட்லலாம் நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மிஷின் இவர்கிட்டருந்து எடுத்து இவர் சப்போர்ட் மூலமாக நாங்கள் போட்டிருக்கோம் சார். முடிச்சுட்டு தகுதியான வேலை கிடைக்காம வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒருத்தர் எல்லாம் முடிஞ்சது, இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக் பீஸ் தயாரிக்கிற மிஷினை வாங்கி 3 வருஷத்தில் அந்த ஒரு மிஷினை 7 மிஷினை கன்வெர்ட் பண்ணி தன்னை சுற்றி இருக்க பழங்குடியினர் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக மாறி இருக்க ஒரு கிராமத்து இளைஞர் பற்றின ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கங்க, நாங்கள் ஜெயம் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா கடந்த முறை நம்ம கற்பூரம் மிஷினு போட்டிருந்தோம் வீடியோ, அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்புறம் அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வில்லேஜ் மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து கூப்பிட்டு எனக்கு கேட்குறாங்க, கரண்ட் இல்லாமல் மேனுவலாக பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மிஷினு இன்வெஸ்ட்மெண்ட்டு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதுக்காகத்தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாக் பீஸ் மிஷின் நம்ம பண்ணுறோம். 500 ஒரு டைமுக்கு 500 பீஸ்லேருந்து 3000 பீஸ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நம்ம கஸ்டமர் பிளேஸ்க்கே இங்கே தருமபுரிக்கு வந்திருக்கிறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த மிஷின் எடுத்து வந்தார் நம்மகிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அவர் 7 மிஷின் கிட்டத்தட்ட எடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவர்கிட்டயே இதை பற்றின என்ன விவரம், எப்படி ஊத்துறது என்னங்கிறத அவரே சொல்லுவார், நீங்கள் கேளுங்க. வணக்கங்க. வணக்கங்க சார். சரிங்க, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்க. என்னோடய பேர் கிருஷ்ணமூர்த்திங்க சார். தருமபுரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் சாக் பீஸ் மிஷின் போட்டு சாக் பீஸ் தொழில் ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். சரிங்க. இதுக்கு முன்னாடி நான் படித்து முடிச்சுட்டு சும்மா தான் சார் இருந்தேன். பெருமளவு ஒரு 7-8 வருஷமாக பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு தொழிலும் நமக்கு செட் ஆகலை. வேலைக்கு கூலி வேலைக்கு போனாலும் பார்த்திங்கன்னா போதிய வருமானம் பத்தலை. படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலையும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் இப்படியே இருந்துட்டு சார் ஜெயம் இண்டஸ்ட்ரியில் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சிறு தொழிலுக்கான உண்டான மிஷினரிஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். அப்புறமா அவருடைய ஃபோன் நம்பர் கிடைச்சதுனால காண்டாக்ட் பண்ணி பேசும்போது தான் பார்த்திங்கனாக்கில் நேரில் வர சொன்னார். நேரில் போயிட்டு பேசும்போது நம்ம கொஞ்சம் புவரான ஃபேமிலி, கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மிஷினரி இல்லாமல் ஏதாவது கையில் மேக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எதுனா இருந்தால் கொடுங்க சார். தொழிலை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது, நான் உங்களை நம்பி தான் வரேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ தான் இந்த மாதிரி சாக் பீஸ் மிஷினை பற்றி அவர் சொன்னார். சாக் பீஸ் மிஷின் போட்டிங்கன்னா கரண்ட்டெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, கையிலே ஆப்ரேட் மேனுவலாக பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ஒரு சில ஐடியாங்கள்லாம் கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மிஷின் தான் எடுத்தேன். ஒரு மிஷின் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருவாயை எனக்கு ஈட்டி கொடுத்தது. அவரும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணார். ஃபீல்டுக்கு அடிக்கடி பார்ப்பார், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு மிஷின் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மிஷின், அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்ச பின்னாடி ஒரு 3 மிஷின் எடுத்தேன். 3 மிஷின் எடுத்ததுக்கப்புறம் நல்ல வருமானம் இருந்ததுனால பார்த்திங்கனாக்கா அடுத்தடுத்து 2-3 மிஷின் எடுத்து சிறப்பாக இப்போதைக்கு சாக் பீஸில் தருமபுரி மாவட்டத்தில் நம்ம நம்பர் 1 பண்ணிகிட்ருக்கோம். டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாங்கள் சப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரி, நல்ல ஓரளவுக்கு பிரச்சனைகள் நல்லா தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. சரிங்க. இப்போ நீங்கள் இந்த சாக் பீஸ் மிஷின் எடுத்து பண்ணுறப்ப இதுக்கான மூலப்பொருட்கள் இது எல்லாமே அவரே சொல்லிட்டாருங்களா? ஆமாம், அதுக்குண்டான மூலப்பொருள் பார்த்திங்கனாக்கில் கம்பெனி கான்டாக்ட் நம்பர்லாம் அவரே கொடுத்தாரு. அதோடைய விலை என்னன்றது சொன்னார். அதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தேவையான பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே அவரே சொல்லி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டார் கம்பெனியில். சரிங்க. இப்போ இது என்ன ப்ராசஸ்ங்க, இது எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது? இது பார்த்தீங்கன்னா மேலே வர பின் பிளேட்டுங்க சார். சரி, இந்த பின் பிளேட் இதில் தான் நம்ம சாக் பீஸை மாவை தண்ணியில் கரைச்சி இதுக்குள்ளார தான் ஊற்றுறோம். இந்த டையில் ஊற்றுறோங்க சார்.
இந்த டையில் வந்து ஊற்றின பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே என்ன பண்ணோம், அது சாக் பீஸாக வந்து ரெடி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ட்ரேலியை வந்து இப்படி இழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள உள்ளுக்கு தள்ளினோம்னா அது உள்ளார இருக்கிற சாக் பீஸுங்கெல்லாம் வெளியே வந்துடுங்க சார். வந்து இப்படி தான் சார் வந்து அது சாக் பீஸை வந்து வெளியே எடுக்கிறது. சரி, இப்போ வெளியே எடுத்தது இது எப்படி யூஸ் பண்ணுங்க? எடுத்த உடனே பேக் பண்ணிக்கலாமா இல்லை எப்படிங்க? இல்லைங்க சார், அது வந்து வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள ஒரு 2 நாள் காய வைக்கணுங்க சார். வந்து காய வச்சதுக்கப்புறம் அதில் ஈரமெல்லாம் எதுவுமே சுத்தமாக இருக்கக்கூடாது. ஈரமெல்லாம் காஞ்சி பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் இந்த சாக் பீஸ் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க மிஷின் எடுத்து. ஆமாம். ஸோ எடுத்து பண்ணப்போ உங்கள் ஃபஸ்ட் மந்த் இன்கம் வந்து எவ்வளோ இருந்துச்சுங்க? எவ்வளோ பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் அப்போ மார்க்கெட்டோட வேல்யூங்கெலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க சார். வந்து அப்போ வந்து ஒரு 20,000 கிடச்சிச்சுங்க சார் ஒரு மாதம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஏன்னா அப்போ நம்ம தொழிலுக்கு புதுசுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக செய்யாமல் ஸ்லோவாக தான் செய்ய முடிஞ்சிச்சு. அதனால் ஒரு 20,000 கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 30 ரூபா எய்ம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் நல்லபடியாக வந்து அதுக்கு அதிகமாக வந்து வருமானம், கொஞ்சம் லேபருங்கெல்லாம் நிறைய போட்டு வருமானத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தின பின்னாடி நிறைய மிஷின் இப்போ போட்டிருக்கிறேங்க. இப்போ தருமபுரி மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் அதாவது வந்து கொஞ்சம் பஸ் வசதி இல்லை, நாலேஜ் இல்லை, கொஞ்சம் மக்களுக்கு வந்து வருமானம் போதிய அளவு வந்து ஈட்ட முடியல, எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்ற இடத்துல ரூரல் சைட்லலாம் நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மிஷின் இவர்கிட்டருந்து எடுத்து இவர் சப்போர்ட் மூலமாக நாங்கள் போட்டிருக்கோம் சார். வந்து ஸோ இப்போ அவங்களும் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். ஓகே, அதாவது ரூரலில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் மிஷின் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸும் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம், டெய்லியும் அவங்க வந்து வீட்டில் இருந்துக்கினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் ஒரு வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் டெவலப் பண்ணது இல்லாமல் மற்றவங்களையும் சேர்த்து டெவலப் பண்ணுங்க. ஆமாம், சரிங்க. இப்போ வந்து எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. கண்டிப்பாங்க சார். நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். இனிஷியலாக மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு சார்? மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கில் இது அவ்வளோ ஒன்றும் டஃப்பான ஒரு விஷயம் இல்லைங்க சார் சாக் பீஸ் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு எந்த ஏரியாவிலும் இந்த தொழில் வந்து நடக்கிறதில்ல, யாருக்கும் மக்களுக்கு வந்து இது வரைக்கும் தெரியல. அதனால் சில பேருக்கு வந்து இந்த தொழில் இப்படியெல்லாம் செய்யலாம் பண்ணலான்ற ஒரு ஐடியா வரலைங்க சார். வந்து அதனால் மார்க்கெட்டோட வேல்யூ என்றைக்குமே இதுக்கு நல்லா இருக்குங்க சார். ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடத்துங்களில் மட்டும்தான் பெருமளவு இந்த தொழில் பண்ணுறாங்க. அதிகபட்சம் மோஸ்ட்லி பண்ணுறதில்ல, ஏன்னா தெரியறதில்ல விஷயம். வந்து இதுக்கு இந்த மாதிரி சாக் பீஸுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது, இதில் இவ்வளோ வருமானம் வருது அப்படின்றது இன்னும் ரீச்சபிள் ஆகலை, யாருக்கும் தெரியல. ஆமாம், சரிங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டில் உங்களுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ வருதுங்க? மந்த்லி இப்போ நான் வந்து ஒரு மிஷின் ஒரு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது நான் ஓனாக செய்கிறேன் அப்படின்னும் போது ஒரு 35,000 ரூபா. வெயில் காலத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து வந்து ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 30,000 ரூபா எய்ம் பண்ணி சம்பாதிக்கலாம் சார். வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வந்து இந்த மழை காலம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா அந்த டார்கெட் பண்ண மட்டும்தான் ஒரு மிஷினில் அவ்வளோ பண்ண முடியும். ஸோ இது ஒரு கொஞ்சம் சீசன் ரிலேட்டடாக வரும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாங்க சார். சரி, ஏன்னா இந்த காயறது இந்த மாதிரி விஷயங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வேலை அப்போ வந்து. சரிங்க. இப்போ இந்த மிஷினில் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்ட் இஷ்யூஸ் எதுவும் இருக்குங்களா? சர்வீஸ்ன்னு சொல்ல போனால் இதில் வந்து எதுவும் இல்லைங்க சார். வந்து ஒன்ஸ் ஒரு டைம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கில் அதில் ரிப்பேர் ஆகக்கூடிய மெக்கானிசமாக ரிப்பேர் ஆகக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா அதில் எதுவுமே கிடையாது. எல்லாம் பேரிங்கு இது தான் வந்து கோன் டைப்பு த்ரெட்டு டைப்பு தானே தவிர அது அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் யூஸ் பண்ணாலும் அதில் ரிப்பேர் ஆகக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் எய்ம் என்னங்க? ஃப்யூச்சர் எய்ம் வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து நமக்கு வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், வேலை இல்லாதவங்க ஒரு குறையை வந்து போக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் 10 வருஷம். வந்து நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த தொழிலை கொடுத்து அவங்கள செய்ய வச்சு அவங்களோட வருவாயை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ உங்களை மாதிரியே இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சாக் பீஸ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம அதாவது வந்து நம்மளை தேடி கான்டாக்ட் பண்ணுறாங்க, அதாவது இந்த தொழிலை பற்றி நமக்கு இன்னும் டீட்டெயிலடாக தேவை, நமக்கு வந்து விஷயம் அவ்வளோ நீங்கள் சொன்னது புரியல அப்படின்னாக்குள்ள நம்மளை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை ஜெயம் இண்டஸ்ட்ரியில் வந்து சார் கோபி சார் இருக்கார், அப்படி அவரை வந்து தொடர்பு கொண்டாக்கில் தேவையான விளக்கங்களை வந்து அவர் கண்டிப்பாக தருவார். கண்டிப்பாக பண்ணலாங்க சார். வந்து இதில் மார்க்கெட் வேல்யூ வந்து நிறைய இருக்குது. இது வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க சாக் பீஸுன்றது டெக்னாலஜியெல்லாம் மாறி போச்சு, இன்னும் வருங்காலங்களில் 5 வருஷம் 10 வருஷம் போனால் சாக் பீஸ் எல்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எழுத மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க.
ஆனால் இருந்தாலும் இதோட தேவைகள் வந்து ஃப்யூச்சரில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனாக்குள்ள இப்போ மண்பானைகள்லாம் இருக்குது, தீக்குச்சியெல்லாம் இருக்குது. டெக்னாலஜி மாறி போச்சுன்றதுக்காக அதெல்லாம் இன்றைக்கி பயன்பாட்டில் இல்லாமல்லாம் போயிடல. சில பேர் விதண்டாவாதத்தினால அப்படி அறியாமையினால சொல்லுவாங்க. அது வந்து என்றைக்குமே அந்த அறியாமைன்றது வந்து தொழிலில் வந்து கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது. என்றைக்குமே இதோட தேவைகள் வந்து பெருமளவு இல்லை அப்படின்னாலும் சிறிய அளவாவது இருக்கும். அந்த சிறிய அளவை நம்ம கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகேங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் எய்ம் வந்து வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.